அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது. அது மாதிரி என்னென்ன விலங்குகள்கிட்டலாம் அது வந்து தோத்துருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். சீப்ராஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற இந்த குதிரை மாதிரி கிடையாது. சீப்ராஸுக்கு வந்து டெம்பர்மெண்ட் அதிகம். அது வந்து டப்புன்னு கோவமாகி பட்டுன்னு திரும்ப கடிச்சு விட்ரும். அது மாதிரியானது. அது மாதிரி பெரிய சைஸ் சீப்ராஸ்லாம் சில நேரங்களில் வந்து ரிட்டாலியேட் பண்ண முயற்சி பண்ணும்போது இது பின்வாங்கி ஓடி இருக்குது. அப்பையும் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வேட்டையாடினது அங்கேயும் கிடையாது. ஹிப்போபொட்டாமஸ் இருக்குது. அது மோஸ்ட்லி வந்து நீர்லேயே வாழக்கூடியது. அதோடைய ஜாஸ்லாம் ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கிட்ட இது சீன்றதுக்கு போகும். ஹிப்போபொட்டாமஸ் வந்து திருப்பி ரிட்டாலியேட்டுக்காக பாஞ்சு போகும்போது இது பதறி அடித்து எட்ட ஓடி போயிடும், கிட்ட கையில் சிக்காத அளவுக்கு. ஸோ அந்த இடத்துலையும் இது அதை போய் அடித்து வேட்டையாடுறது கிடையாது. காட்டுப்பன்றி, அந்த காட்டு பன்றிக்கு கூட வந்து இங்கே நம்ம ஊரில் பார்க்குற பன்றி மாதிரி கிடையாது. அந்த காட்டு பன்றிக்கு கொம்பு இருக்குது. ஸோ அந்த கொம்பு உள்ள அந்த பன்னியானது என்ன பண்ணும், தன்னோட டிஃபென்ஸுக்காக அதோட கொம்பை வச்சு சிங்கத்தை குத்துறதுக்கு பார்க்கும். அப்படி பார்க்கும்போது கூட சிங்கம் சில நேரங்களில் பதறி பயந்து பின்வாங்கி ஓடிடும். அதை கடிக்காது, மீறி அதை வேட்டையாடுறதுக்கு போகாது, தொட்டா விடாது. இதுவும் சுத்தமாக உண்மையே கிடையாது. ஏன்னு சொன்னால் சிங்கத்தோட, அதாவது பெண் சிங்கத்தோடைய வேட்டை அதோடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ஒரு 30-40% தான். மிச்சம் ஒரு 60-70% அது போகக்கூடிய வேட்டையானது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? சிங்கம் தொடணும்னு போனாலும் கூட பல தடவை வெறுங்கையோட தோற்று திரும்பியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா.